அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற அந்த நேசத்தை பெற்ற அவுலியாக்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான பயமும் கிடையாது. அவர்கள் அஹ்லுல்லா, அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். எனவேதான் அந்த நாதாக்களை புகழுகின்ற ஒரு மிகப்பெரிய பேற்றினை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். தொழுகை என்பது நேரான பாதை தான், தவறான பாதை இல்லை. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த தொழுகையில போய் தக்பீர் கட்டி தக்பீர் தஹரிமா கட்டி உலகத்தினுடைய அத்துணை தொடர்புகளையும் மறுத்தறிந்து விட்டு உண்பது உறங்குவது என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வை மாத்திரம் சிந்தித்து அப்படி தக்பீர் தஹரிமா கட்டிட்டு என்ன ஓதுறோம் நம்ம? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவாயாக. இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது, தொழுகை நேரான பாதை தானே, இப்போ அந்த நேரான பாதையை காட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த வார்த்தையினுடைய அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நல்லவர்களுடைய பாதையை காட்டுவாயாக. இந்த உலகத்தில் நல்லவர்களுடைய பாதையை தவிர்த்து வாழ்வத வேண்டும், நல்லவர்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய பலவிதமான கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுவாயாக. அன்அம்த அலைஹிம் மினன் நபியின வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். குர்ஆன் ஆயத்தை பார்க்கிறோம். நம்ம அவுலியாக்களை பின்பற்றுவதும் அவுலியாக்களை புகழ்வதும் அந்த நாதாக்களை நினைத்து கொடியேற்றுவதெல்லாம் நாம ஏற்படுத்தி கொண்டதல்ல. திருக்குர்ஆனுடைய வசனத்துடைய அந்த அடியொட்டி அந்த விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். தொழுகையில் இருந்து கேட்கிறோம், யா அல்லாஹ் நேரையான பாதையை காட்டுவாயாக, உன்னுடைய அருள் பெற்ற நல்லவர்கள் பாதையை காட்டுவாயாக. அன்அம்த அலைஹிம்ங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு இடத்து அல்லாஹ் தஃப்சீர் செய்ய, அல்லாஹ்வே விளக்கம் சொல்றான். அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர் யாரு? மினன் நபியீன, நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன, சித்தீகீன்கள், வஷ்ஷுஹதா, சுஹதாக்கள், சாலிஹீன்கள். குர்ஆன் போடு ஹதீஸு போது சொல்றானே. இப்போ இந்த ஆயத்தையே அல்லாஹ் ஓத சொன்னான். சிந்திக்கணுமா இல்லையா? மக்களை சிந்திக்க விடாமையே மக்கள் அதாவது வெறுமனே ஆயத்தை நம்பரை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறான். அன்னைக்கு குர்ஆன் ஆயத்தை சிந்திக்க ஏன் அல்லாஹ் ஓத சொன்னான்? தொழுகையிலேயே ஓத சொல்றான். லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், கூடாது. அப்படிப்பட்ட ஃபாத்தியா சூராவை ஏன் அல்லாஹ் ஓத சொல்றான்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, சித்திகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இந்த நாதாக்களை எல்லாம் பின்பற்றியாக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை தொழுகையில் அல்லாஹ் ஓத சொல்கிறான். அந்த அடிப்படையில் தான் நாம் அவுலியாக்கள், நாதாக்களை அந்த காலங்கள் வருகின்ற பொழுது நினைவு கூர்ந்து அவர்களை பற்றி மக்களுக்கு பேசுகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பேச வைக்க சொல்லுகிறார்.